இங்க ஒரு பொண்ணு அவ ஆசையா வளர்த்த செடி வாடி போனதால அதை திரும்பவும் வளர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவ ஹஸ்பண்டோ அந்த செடி அவ்வளவுதான், அது திரும்பவும் வளராது, இறந்துருச்சுன்னு சொல்றாரு. பட் இவ அதை கேட்காம அது திரும்பவும் வளரும்னு நம்பிக்கையோட அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அப்பாவோட வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வந்த ஒரு லேடி அவங்களோட பொண்ணையும் கூட்டிட்டு இவ வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவ அந்த குட்டி பாப்பா கிட்ட ஸ்கூலுக்கு போலையான்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறா. அந்த பாப்பா எதுவுமே சொல்லாம அவளோட அம்மாவை பாக்குறா. அவ அம்மா இவ கிட்ட வந்து, எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, 3 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அதனாலதான் இவளை ஸ்கூலுக்கு அனுப்பாம என் கூட வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், நான் பண்ற வேலை எல்லாத்தையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இவ அதை கேட்டதும் இவளோட அண்ணன் படிக்கிறதுக்காக இவ ஸ்கூலுக்கு போக கூடாதான்னு கேக்குறா. அதுக்கு அவங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், பட் அவரோ நம்ம கிட்ட இப்ப காசு இல்ல, நமக்கு காசு வந்துச்சுன்னா அவளை மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொன்னாரு, அதனாலதான் அவளை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பாப்பா இவளோட வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இவ அந்த பாப்பா கிட்ட, நீ என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு கேக்குறா. பாப்பாவோ, நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றா. அப்பா அவளுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வருது. இவ அந்த கால் அட்டன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கா. இந்த பாப்பாவோ அவ இங்கிலீஷ்ல பேசுறத ரொம்ப சந்தோஷமா வியந்து பார்த்துட்டே இருக்கா. அம்மா வந்து அவளை கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் அந்த பொண்ணு எதுவுமே பேசாம இவ பேசிட்டு இருக்கதையே பார்த்துட்டே இருக்கா. அவ போன்ல பேசி முடிச்சதும் இந்த பாப்பா கிட்ட, நீ வளர்ந்ததும் என்னதாக போறன்னு கேக்குறா. பாப்பாவோ, நான் வளர்ந்ததும் நீங்க எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி நானும் இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. இவ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, அது ரொம்ப ஈஸி, நான் வேணா உனக்கு சொல்லி தட்டுமான்னு கேக்குறா. குட்டி பாப்பாவும் சரின்னு சொல்றா. இவ அந்த பாப்பா கிட்ட, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுங்கிற வேட இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறா. பாப்பாவும் அதை எப்படி சொல்லணும்னு கத்துக்கிறா. இவ அதோட மீனிங் என்னன்னு அவகிட்ட சொல்லி கொடுக்குறா. அப்பாவோட அம்மா வந்து இவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த வாடி போன செடியில இருந்து நிறைய இலைகளும் வந்துருச்சு. இவ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பாப்பா வந்ததும் இவ போனை கட் பண்ணிட்டு கையில நோட்டும் பெண்ணும் எடுத்துட்டு அந்த பாப்பா உட்கார சொல்றா. அம்மாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவ அவங்க கிட்ட, நீங்க ஒவ்வொரு வீட்லயும் பாக்குற வேலையை அவளுக்கு சொல்லி கொடுக்க தானே அவளை கூட்டிட்டு வரீங்க, இனி அவ என்னோட வீட்டுக்கு வந்தா அவ வேலை பார்க்க கூடாது, நீங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ நான் அவளுக்கு படிக்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றா. அம்மா இதை கேட்டு, அவளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லிக்கிட்டு வேலை பார்க்க போறாங்க. இவ அவங்கள ஸ்டாப் பண்ணி, அவர் கண்டுபிடிச்சாதானே பிரச்சனை, உங்க பொண்ணுக்காக நீங்க இது கூட பண்ண மாட்டீங்களா, அவளுக்கு அட்லீஸ்ட் எழுத படிக்கவாது தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அவளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா. இதை கேட்டு அம்மா பாப்பா கிட்ட, நீ உங்ககிட்ட படிக்கிறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு பாப்பா எழுந்து அவ சொல்லி கொடுத்தத இங்கிலீஷ்ல சொல்றா. அம்மாவும் என்ன சொல்றான்னு புரியாம பாக்குறாங்க. அப்ப பாப்பா அம்மா கிட்ட, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்றா. இது அம்மா கேட்டதும் அழுதுகிட்டே, நீங்க அவளுக்கு சொல்லி கொடுங்க, என்னோட வாழ்க்கையை விட அவளோட வாழ்க்கை நல்லபடியா அமைய ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை விட ஹாப்பியான விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயார்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க கண்ணை தொடச்சிட்டு, நான் போய் வேலையெல்லாம் முடிக்கிறேன், நீங்க அவளுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியா அவளுக்கு கை கொடுக்குறா. பாடி போன செடியை எப்படி அவ உயிரோட வர வச்சாலோ அதே போல அந்த பாப்பாவுக்கும் இவ ஒரு புது லைஃபே கொடுக்குறா.